அலெக்சாண்டர் போர் எடுத்து வருகிற போது இந்தியாவிற்கு வருகிறான். புருஷோத்தமன் என்கிற மன்னனோடு போரிட்டான் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி போரிட்ட அந்த மனிதன் இங்கே நாட்டுப்புறம் பக்கம் தன்னுடைய படைகளோடு போய்கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு மரத்தடியிலே ஒரு பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்து என்பது அந்த காலத்து நீதிமன்றம். அலெக்சாண்டர் வேடிக்கையாக சற்று நேரம் நின்று அங்கே உற்று பார்த்தான். இது என்ன என்று கேட்டான். எங்கள் நாட்டிலே ஒரு வழக்காடு மன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன வழக்கு என்று அவன் அருகிலே போய் பார்த்தான். நீதிபதி அமர்ந்திருக்கிறார். ஒருவன் தன்னுடைய வழக்கை சொல்லுகிறான். ஐயா, இதே எதிரே நிற்கிறாரே, இவருடைய நிலத்தை நான் வாங்கினேன். அந்த நிலத்தை நான் உழுதேன். உழுகிற போது ஒரு குடம் நிறைய தங்க காசுகள் அந்த நிலத்திலே எனக்கு கிடைத்தது. இந்த நிலத்திற்கு நான் கொடுத்த விலை இந்த தங்க காசுகளுக்கு பொருந்தாது. எனவே இந்த தங்க காசுகள் உனக்கு சொந்தம் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் எதிரிலே நிற்கிற மனிதன் சொல்லுகிறான், எப்பொழுது என்னுடைய நிலத்தை நீ வாங்கிவிட்டாயோ அப்பொழுதே அந்த நிலத்திலே விளைகிற அதற்கடியிலே அமைந்திருக்கிற எல்லா கனிமங்களும் உனக்கு சொந்தம். எனவே நான் அதை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறான். நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றார்கள். அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லா நாடுகளிலேயும் எல்லா காலகட்டங்களிலேயும் வரக்கூடிய வழக்குகள் எப்படி இருக்கும்? இது என்னுடையது என்று ஒருவன் வழக்கு சொல்லுவான், இன்னொருவன் இது என்னுடையது என்பான். இங்கே வந்த வழக்கு இது உன்னுடையது என்கிறான் அவன், இது உன்னுடையது என்று அவன் சொல்லுகிறான். எப்படிப்பட்ட நாடு பாருங்கள். இது ஜனநாயக சோசியலிச நாடாக இருந்தால் ஒருவேளை அந்த தங்க காசுகளை 2 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்திருக்கலாம். அல்லது நீதிபதி வேறு மாதிரியாக இருந்தால் நான் முடிக்கவே இல்லை, ஏன் கைதட்டுகிறீர்கள்? நீதிபதி வேறு மாதிரியாக இருந்தால் அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கலாம் என்று நான் சொல்ல வந்தேன். இது ஒரு அலெக்சாண்டர் பார்த்தான். இந்த வழக்கிலே இந்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லுகிறார் என்று. அந்த நீதிபதி கேட்டான், உனக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு ஒரு மகன். உனக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு ஒரு மகள். இந்த 2 பேருக்கும் திருமணம் செய்து வையுங்கள். இந்த தங்க காசுகளை அவர்களுக்கு திருமண பரிசாக கொடுங்கள் என்று தீர்ப்பு சொன்னார்.